நடிகை கஸ்தூரி தவறான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மன்னிப்பு கேட்ட போதிலும் அவரை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியானது அல்ல என பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கஸ்தூரி அவர்களின் கைது, அவர் தவறான கருத்துக்களை சொன்னார், அதற்கான மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல. தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள். கருத்து பகிர்வில் கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள். மத்திய அரசு அக்கறை கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று நிதிக்குழு வந்திருக்கிறது. நிதிக்குழுவில் தனது கோரிக்கைகளை மரியாதைக்குரிய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்ற முறையில் அதிகமான நிதி பகிர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதைத்தான் மரியாதைக்குரிய எப்போதுமே விதி மேல பழி போடாதீங்க. இங்க ஒருத்தர் மெழுகுவர்த்தி பிசினஸ் செஞ்சு 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலிமையாக வைத்திருக்க வேண்டும். அரசியல் ஆக்காமல் தமிழக மக்களுக்கான அவசியத்தை சென்று பகிர்ந்திருக்க வேண்டும். அவர் மனதிற்கு நெருக்கமானவர். அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு கோரிக்கையை என்று நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும்.